நேத்து ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்துவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்படி இருக்க இந்த ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அதே போல ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மைதானத்தில் நடந்த நம்பவே முடியாத ஒரு சில விஷயங்களை பார்த்து தற்போது பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமா மிரண்டு போயிருக்காங்க. அதுல மிக முக்கியமா ஷோயப் அக்தர் நேத்து இங்க விளையாண்டது ஆப்கானிஸ்தான் அணியா இல்ல இந்திய அணியா அப்படின்னு எங்களுக்கு தெரியல, சத்தியமா என்ன நடக்குது அப்படின்னு எங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஷோயப் அக்தர் பரபரப்பான பேட்டி ஒன்று அவர் நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்திருக்காரு. ஸோ இதுல அக்தர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் இந்த மேட்ச்ல நடந்த சர்ச்சையான விஷயத்தை பத்தி தற்போது வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அக்தர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேத்து ஆப்கானிஸ்தான் அணி ஜெயிச்சதுக்காக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே எதுக்காக இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு அக்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு. முக்கியமா இர்ஃபான் பட்டான் அவர் நேத்து காமெண்டேட்டர்ல இருந்திருக்காரு. ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துலயே ஒரு டான்ஸையும் இர்ஃபான் பட்டான் அவர் போட்டிருக்காரு. பட்டான் எதுக்காக இப்படி செஞ்சாரு, ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தா இந்த மாதிரி இர்ஃபான் பட்டான் டான்ஸ் ஆடி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி அக்தர் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சதுக்காக இர்ஃபான் பட்டான் நடனம் ஆடினதை பத்தி கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. அதே போல ரமீஸ் ராஜா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் பிளேயர்கள் இந்த மேட்ச்ல நல்லாவே விளையாண்டாங்க, கடைசி வரைக்கும் போராடினாங்க, கஷ்டப்பட்டு அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா எதுக்காக இந்தியன் பிளாக கையில வாங்கிக்கிட்டு அவங்க அந்த வெற்றியை இந்திய ரசிகர்கள் கூட சேர்ந்து கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரி ரமீஸ் ராஜா பேசியிருக்காரு. அதுலயும் குறிப்பா இந்தியன் பிளாக் எப்படி மைதானத்துக்கு உள்ள கொண்டுட்டு வந்தாங்க, இந்தியன் மேட்ச் நடக்கல ஆனா இந்தியன் பிளாக் எப்படி மைதானத்துக்கு உள்ள வந்துச்சு, செக்யூரிட்டிகள் ஏன் இதை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரியும் ரமீஸ் ராஜா பேசியிருக்காரு. அப்புறம் அதே போல வாசிம் அக்ரம் அவரும் பேசியிருக்காரு. இதை பத்தி மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஆப்கானிஸ்தான் அணியும் இந்தியன் அணியும் எந்த அளவுக்கு நல்லுறவு இந்த இரண்டு அணிகளுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் இரண்டு அணிகளையும் கை கோர்த்த மாதிரியான பேனர்களை காட்டினப்பவே ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் அதே போல இந்தியன் ரசிகர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. அதனால ஆப்கானிஸ்தான் பிளேயர்கள் ஒரு பெரிய அணியை வீழ்த்துறப்ப இந்தியன் ரசிகர்கள் எல்லாருமே ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அதே போல ஆப்கானிஸ்தான் அணியில இருக்கிற பல பிளேயர்கள் ஐபிஎல் விளையாண்டு அவங்க எல்லாருமே வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் ஒவ்வொரு பிரான்ச்சைஸ்லயுமே ஆப்கானிஸ்தான் அணியின் பிளேயர்கள் இருக்காங்க. அந்த நாட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஆப்கானிஸ்தான் அணியின் பிளேயர்கள் விளையாடுறப்ப அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்திய ரசிகர்கள் ஆப்கான் ரசிகர்களை ஊக்குவிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. அதே போல ஆப்கான் ரசிகர்களும் இந்தியன் ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்தும் விதமாக அவங்களும் இந்தியன் பிளாக கையில எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தானுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன இந்தியன் பிளாக ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் அவங்க பாகிஸ்தான் ரசிகர்கள் முன்னாடி இந்தியாவை கொண்டாடுறப்ப அதை இங்க இருக்கிற ரசிகர்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல, அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் நேற்று நடந்த சர்ச்சையான விஷயத்தை பத்தி அவருடைய தரப்பு கருத்தை இதை சொல்லியிருக்காரு.